அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவ முத்திரை என்று ஒன்று இருந்தது. அது முதுகுல இருந்தது. இன்னும் சில பேர் கூடவெல்லாம் போய் அதில் முகமது ரசூல்லாண்டு எழுத்து ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி அடிச்சு இருந்தது என்றெல்லாம் கூட என்ன செய்கிறாங்க, பரவலாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புலேயே அப்படி முகமது ரசூல்லாண்டு சீல் அடித்து பிறந்திருந்தாங்கன்னு வைங்க, அவ்வளோ பேர் ஏற்றிருப்பான். முதுவை காட்டினா போதும், முதுவை காட்டினா என்ன செய்வான், எல்லாருமே இவர் தான் நபின்னு ஏற்றிருப்பான். இன்னும் சொல்ல போனால் அதுதான் நபிக்கு ஒரு முத்திரையாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் நபின்னு கேட்கும் பொழுதெல்லாம் முதுவை தூக்கி காட்டியிருக்கணும். ஏன்னா அதுதான் நல்லா ஆதாரமாக்கி இருக்கிறான். முதுகுல வந்து நபித்துவ முத்திரைன்னு ஒன்று நல்லா வச்சிருந்தான்னு சொன்னால் அது வந்து இதான் நபிங்கிறதுக்கு ஆதாரம்னு சொன்னால் அதை தானே எல்லாத்தையும் காட்டணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் பிரச்சாரம் பண்ண போகும் பொழுதெல்லாம் மக்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், இங்கே பாருங்க நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக வந்திருக்கிறேன், இதோ திரும்புகிறேன் பாருங்க முதுகுல முத்திரை இருக்கும்னு சொல்லியிருக்கணும். அப்படி அவங்க வாழ்நாளில் ஒரு தடவை கூட என்ன செஞ்சதில்ல, அதை சொல்லவோ முதுவை திறந்து காட்டவோ இந்த பாருங்க நபிக்கு ஆதாரம் என்று சொல்லவே இல்லை. என்னன்னு கேட்டால் ஒரு சிறு நபித்தோழர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல வந்து அவர் என்ன செய்கிறாரு, விளையாடுறாரு. அப்போ என்ன செய்கிறாருன்னா அவர் அப்போ சின்ன பிள்ளையில பார்த்து சொல்கிறாரு, ஒரு கட்டி மாதிரி இதை அன்னைக்கு இருந்திருக்கும் போல இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்னா பிற்காலத்தில் ஞாபகம் வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல வந்து நான் வந்து நபித்துவ முத்திரையை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. முதுகுல என்னமோ ஒன்று இருந்திருக்குது, அதை இவர் நினைச்சு தடை பார்த்துவிட்டு என்ன செய்கிறாரு, சின்ன வயசில் ஒரு பதிஞ்சு போச்சு. அவரும் நினைக்கிறாரு எல்லாரும் முதுகுலும் இப்படி இல்லையே, ரசூலுல்லாஹ் முதுகுல மட்டும்தானே இப்படி ஒன்று இருக்குது, ஓ அதான் நபிக்கு ஆதாரம் போல இருக்குன்னு அவர் அந்த சின்ன வயசில் அவருக்கு பதிஞ்சிருச்சு. பேர் சாயிபுன்னு நினைக்கிற அந்த சஹாபி பேர். அவர் தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நான் வந்து அதை ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல பார்த்தேன்னு அந்த ஒரே ஒரு அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்ததை சொல்லுகிறாரே தவிர இதுதான் நபிக்கு முத்திரன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் விலையும் கொண்டாருந்து இருக்கே தவிர அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருந்திருக்கும், அவ்வளவுதான். அதை வைத்து கொண்டு நபித்துவ முத்திரைன்னு ஒன்று இருந்தது, சீல் வச்சிருந்தான், அதான் நபிக்கு உள்ள ஆதாரம் அப்படி என்றெல்லாம் சொல்வார்களே. ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து எனக்கு நபித்துவ முத்திரை இருக்குது என்று என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. முதுகுல எனக்கு ஒரு முத்திரை இருக்கிறது, அதான் நபி என்பதற்கு ஆதாரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னும் வரல. அதே நேரத்தில் என்னன்னு கேட்டால் காத்தமுன் நபியின், நபிமார்களுக்கு நான் முத்திரையாக இருக்கிறேன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. நபிமார்களுக்கு முத்திரைன்னு என்ன அர்த்தம், நபிமார்கள் நிறைய வந்துக்கிட்டே இருந்தாங்க, நான் தான் கடைசி நபி, சீல் வச்சாச்சு முத்திரை வச்சாச்சு, இனிமேல் யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல நபித்துவ முத்திரைங்கிற வார்த்தையை அல்லாஹ்வும் பயன்படுத்துகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்திம பியன் நபியூன், நபிமார்கள் என்னை கொண்டே முத்திரையிடப்படுகிறார்கள் அப்படி ஒரு வார்த்தையை முத்திரைன்னு சொன்னார்களே தவிர பாடியில உடம்புல ஒரு உறுப்பை தனியாக ஸ்பெஷலாக உண்டாக்கி அதான் நபிங்கிறதுக்கு உரிய முத்திரை என்று அல்லாஹ் ஆக்குனானான்னு கேட்டால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னது கிடையாது. நபித்துவ முத்திரையில முத்தமிட்டால் சொர்க்கம் போகலாம் என்றெல்லாம் சொன்னதாக சொல்றீங்க, அப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. அப்படி ஒன்றும் இல்லையே, பேசிக்கலே இல்லையே. ஒரு குழந்தையா இருக்கும்போது ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு, அன்னைக்குன்னு ஒரு கட்டி கூட வந்திருக்கலாம், அதை வச்சு இவர் நினைஞ்சிருக்கலாம், வித்தியாசமா இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்குன்னு அவர் நினைத்திருக்கலாம், அது அவர் உள்ளத்தில் பதிஞ்சிருக்கலாமே தவிர இதெல்லாம் இது வந்து ஒரு நம்மளா முடிவு செய்கிற ஒரு மேட்டரா இது. இப்படி ஒன்று இருந்தால் ரசூலுல்லாஹ் தான் சொல்லணும், எனக்கு நபித்துவ முத்திரைன்னு ஒன்று இருக்கு பாருங்கன்னு அவங்க சொல்லணும். அப்போ நீ என்ன பார்க்கணும்னா இப்படியான ஒன்று இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் இதை காட்டியிருப்பார்களா இல்லையா, காட்டி அதை சொல்லியிருப்பார்கள், அதை வச்சு நபி நிரூபித்திருப்பார்களா இல்லையா. அப்படி ஒன்று காட்டினா அபூஜல் கூட மறுத்திருக்க மாட்டானாங்க. முகமது ரசூலுல்லாஹ்னு உடம்புல இப்படி சீல் மாதிரி வச்சா அதை பார்த்துட்டு என்ன செய்வான், இந்த கரெக்டாக தான் இருக்குது, உனக்கெல்லாம் இருக்கப்ப எனக்கு மட்டும் தானே இப்போ இருக்குது, எல்லாம் முத்திரை வச்சு அனுப்பியிருக்கான்லன்னு சொன்னால் எவனாச்சும் மறுத்திருப்பானா. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கதை, சும்மா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளை வைத்து இஸ்லாத்தை நிலைநாட்டாமல் இது மாதிரி ஒரு கட்டுக்கதைகளை சொல்லி நிலைநாட்டணும்னு நினைத்தவர்களுடைய கற்பனையில் இதெல்லாம் வந்திருக்கே தவிர இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை.